எளிமையுமானவர். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவனாய் இருக்கிறேன். என் தேவனே தாமதியாயும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தூய பேதுரு தமிழ் முதல் சிற்றவின் சார்பிலே இந்த ஆராதனைக்கு உங்களை அழைக்கப்படுவீர்கள். உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் இருந்த வண்ணமாக இந்த தேவ ஆராதனையிலே பங்கு கொள்ளும்படியாக உங்களை அழைக்கப்படுவீர்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை துணிந்து இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆராதனையானது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆர்வம் செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சொல்லும் பாருங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். ஜெபம் செய்வோமாக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களோடு இருக்கின்ற இம்மானுவேலே, இந்த காலை ஓய்வு நாளின் காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி வேண்டும்படியாய் தேவன் எங்களுக்கு தந்த நல்ல சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை நோக்கி விண்ணப்பிக்க ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்து நல்ல சிலாக்கியத்திற்கு நன்றி சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதுமாய் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தீரே, சுகம் தந்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே நாங்கள் பாடுகிற பாடல்கள், புதிக்கிற வேத பகுதிகள், ஜெபிக்கிற ஜெபங்கள், செய்திகள், வசனங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசித்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே உமது சமூகத்தில் இருக்கும் நேரம் நீர் எங்களோடு நினைவாக இருக்கும் நேரமாக அமைய இறைவனை உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாய் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். சபையார் யாவரும் பாமாலை 9வது பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாமாலை 9வது பாடல். பூலோகத்தாரை யாவரும் கர்த்தாவின் கலை கூறுங்கள் என்ற பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமாக.
அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நமது நாதரை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியாலே கன்னிமரிக்கு உட்படுத்தப்பட்டார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலிருந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் மரித்தெழுந்தார். பரலோகத்திற்கு ஏறினார். சொல்லித்திருக்கிறார். அவர் விசுவாசிக்கிறேன். சபையார் மாறி மாறி வாசிப்பதற்காக தெரிந்து கொண்ட சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 20வது சங்கீதத்தினை மாறி மாறி வாசிப்போமாக. சங்கீதம் 20வது சங்கீதம் 20வது சங்கீதத்தினை மாறி மாறி வாசிப்போமாக. ஆபத்து நாளிலே கர்த்தருடைய ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. நீ செலுத்தும் காணிக்கைகளெல்லாம் அவர்களுக்கு உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேலே பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்திலே மேலே பாட்டுவோம். கர்த்தாவே லட்சியம் நாங்கள் கூப்பிடுவாரே ராஜா எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையார் உட்கார்ந்து ஜெபம் செய்வோமாக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களோடு இருக்கின்ற இம்மானுவேலே, உண்மை நாங்கள் நன்றி உடையத்தோடு துதிக்கிறோம் சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதுமோ எங்களை விலகின நேரத்திலும் நீர் துணையாக இருந்தீர், சுகம் தந்தீர், பலம் தந்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களை காக்கின்ற ஆண்டவர் உறங்காமலும் தூங்காமலும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த கிருபைகளுக்காக உம்மை நாங்கள் நன்றியுடைய இதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கடந்த நாட்களிலும் இந்த கொரோனா வைரஸ் மூலமாக உலகமே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போதும் எங்களுடைய இந்திய தேசம், எங்களுடைய தமிழ்நாட்டு தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரை எங்கு பார்த்தாலும் அமைதி, எங்கு பார்த்தாலும் ஆண்டவரை விலகினங்கள்,
ஆண்டவரே இன்று பார்த்தாலும் ஆண்டவரே கொரோனா வைரஸ் மூலமாய் பரவுகின்ற வியாதிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த வியாதி ஆண்டவரே அதற்கு மருந்துகள் அளிக்கிற மருத்துவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக நர்ஸுகளுக்காக தூய்மைப்படுத்துகிற தூய்மையாளர்களுக்காக பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக அதை நடத்துகிற ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே பாதுகாக்கின்ற அரசுகளுக்காக காவல்துறையினர்களுக்காக ஆண்டவரே சுவாமி வருவாய் துறையினர்களுக்காக உண்மை நாங்கள் நன்றியுடைய இதயத்தோடு உண்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் அவர்களுக்கு தேவன் நல்ல சுகம் தந்து பலம் தந்து அதன் மூலமாக இந்த திட்டம் போன்ற திட்டமானது செயல்பட்டு ஆண்டவர் யாருக்கும் எதிர்மான பாதிப்பு வராதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை இல்லாத மக்கள் வேலைக்கு செல்லும்படியாகவும் வருமானம் இல்லாத மக்கள் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாகவும் ஆண்டவருடைய அன்புடைய இல்லங்களில் கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதை கடன் விடுங்கள், தடை பண்ணாருங்கள், பரலோராட்சியம் அப்படிப்பட்டது சொல்லி வாக்குடுத்த ஆண்டவர் சிறு பிள்ளைகளை நேசித்து ஆசிரியத்து சுதந்திர வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்கள் திருச்சபையுடைய தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தாய்மார்களையும் ஆண்டவர் இயேசு ஆசிரித்து அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தையும் விளத்தையும் தேவன் தந்து ஆசீர்வாதங்களோடு வாழ உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்கள் திருச்சபையுடைய வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் ஆசிரித்து தேவன் அவர்களை ஆண்டவரை ஆசீர்வாதத்தோடு வாழ உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரை எங்கள் திருச்சபையுடைய ஆண்களுக்காக ஆண்கள் சங்கத்தை தேவன் ஆசிரிக்கும்படியால் தேவனுடைய ஆசீர்வாதம் தேவன் வழிநடத்தி ஆசிரியத்துள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் திருச்சபையுடைய ஆண்டவரே பலகீனமாயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் பலகீனமாயிருக்கிறார்களோ அவருடைய பலகீனங்களை எல்லாம் மாற்றி அவர்கள் ஆசிரியர்களோடு வாழ உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்கள் திருச்சபையிலே இருக்கிற கற்பஸ்திரிகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் இடத்தையும் தேவன் தந்து ஏற்ற காலங்களில் புத்திர சுதிகார வாக்கிய தேவன் தந்து ஆசிரியர்களோடு வாழ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருமணமாகியும் பிள்ளைகள் இல்லாத பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற காலங்களில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு புத்திர சுதிகார வாக்கிய தேவன் தந்து அவர் ஆசிரியர்களோடு வாழ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருமணமாகாத பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரான ஏற்ற காலங்களில் தேவன் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தேவன் தந்து ஏற்ற காலங்களில் நல்ல வரங்களை தேவன் தந்து நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களோடு வாழ உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்கள் திருச்சபையிலிருந்து வெளிநாடுகளிலே வெளி மாநிலங்களிலேயும் வெளி மாவட்டங்களிலே வேலைக்காக சந்திக்கிற படிப்புக்காக சந்திக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் தானே அவர்களை கண்ணின் மணி போல பராமரித்து பாதுகாத்து ஆசீர்வதித்து அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாய் உம்முடைய பாதுகாப்பின் கீழ் உம்முடைய பராமரிப்பின் கீழ் அவர்களை ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஏற்ற காலங்களில் நல்ல மழையையும் தாரும் கடினமான வெப்பங்களை மாற்றி எங்கள் தேசம் ஆசீர்வாதமான தேசமாய் மாற்றப்பட உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களின் நாட்டை ஆளக்கூடிய ஆளுநர்களுக்காக தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்லாட்சி பற்றி உதவி செய்யும். நாட்டிலே காணப்படுகிற எல்லா தீமையான காரியங்களை விலக்கி மீட்டு நன்மையான ஆசீர்வாதங்களை தந்து எங்கள் தேசம் ஆசீர்வாதமான தேசமாய் மாற்றப்பட உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேராயர்களுக்காக மாவட்ட மேலாளர்களுக்காக குடும்பங்களுக்காக உடனுடையக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவந்தானே ஒவ்வொருவரையும் ஆசிரியத்துள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஒரு அமைதியான தேசமாய் மாற்றப்பட்டு நோயின்றி ஆசிரியர்களோடு வாழத்தக்க உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் மீட்புமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பிக்கின்றோம் பிதாவே. ஆமென். சபையார் யாவும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை இருப்போமாக. பரமண்டலத்தில் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய செய்வதாக. எங்கள் குற்றங்கள் மன்னித்தருளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் உறுதியும் கூறுகிறேன். ஆமென்.
நாம் அமருவோம். இப்பொழுது வேத பகுதி வாசிக்க கேட்கலாம். வேத பகுதி லூக்கா 8வது அதிகாரம் 1 முதல் 3 வசனம். கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார்கள். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான குருசாவின் மனைவியாகிய ரோவல் நாடும் சூசல் நாடும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்து மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடன் கூட இருந்தார்கள். வேண்டிய வேத பகுதிகள் வாசிக்க முடிந்தது. தேவன்தானே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சிறப்பு ஜபத்திற்குள்ளாய் கடந்து வரலாம். கடந்த வாரங்கள் நம்முடைய ஆலயத்திலே ஆராதனைகள் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுபடினாலே நாம் அந்த பிறந்த நாட்களுக்காக ஜெபிக்க முடியாத ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது 13ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடிய திருமதி ஆஷா வசந்த் அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. 14ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடிய திருமதி வித்யா லட்சுமி அம்மா அவர்களுக்காக ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை தேவன் தந்து ஆசீர்வாதத்தோடு வாழ்வை செய்யும்படியாக ஜெபிப்போம். 14ஆம் தேதி பிறந்தநாளை கொண்டாடிய திரு பாஸ்கர் அவர்களுக்காக ஆண்டவர் அவர்களையும் அவருடைய துணைவியார் பிள்ளைகளையும் ஆஸ்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் செய்யலாம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, கடந்த நாட்களிலே கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து வந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 13ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடிய திருமதி ஆஷா வசந்த் அவர்களுக்காக ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக அவருடைய கணவருக்காக அவருடைய குழந்தைக்காக உண்மை நாங்கள் நன்றியுடைய உண்மை சோதரிக்கிறோம். நல்ல சுகம் தந்து பலம் தந்து அவர்கள் ஆசிரியரோடு வாழ்வை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் 14ஆம் தேதி பிறந்தநாளை கொண்டாடிய திரு ஆண்டவரே பாஸ்கர் அவர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, மகனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அதிகமாய் தேடும்படியால் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியால் இறைவனுடைய நாம் மகன் மூலமாக மகிமைப்பட அவரையும் அவருடைய துணைவியார் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வித்து நீண்ட ஆயுள்காலோடு வாழ செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே, விசேஷமாய் 14ஆம் தேதி பிறந்தநாளை கொண்டாடிய திருமதி வித்யா லட்சுமி அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். மகளை ஆண்டவர் இயேசு ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல சுகம் தந்து பலம் தந்து அவர்கள் ஆசீர்வாதங்களோடு வாழ்ந்து இறைவன் நாம் அறியப்பட செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும், விலையினத்திலோ என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று வாக்குறுத்த ஆண்டவர், உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளோடு நீண்டாயுள் காலங்களையும் தீர்க்காயுசையும் தந்து மகிழ்ச்சியுடன் சுகத்தோடும் வாழ கர்த்தரை உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாய் கேட்கிறோம் பிதாவே. சபையார் உட்காருங்கள். இந்த நாளிலும் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் தந்த ஒரு நல்ல சிலாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த வாரங்களை எல்லாம் நாம் நினைத்துக் கொள்ளும் போது நம்முடைய ஆலயங்களிலே தேவனை ஆராதிக்க முடியவில்லையே என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்தன. ஆனால் பல வைரஸ் மூலமாக பல விதமான சம்பவங்கள் மூலமாகவும் நாம் குருத்தூரின் ஞாயிற்றுக்கிழமை மாண்டி டெஸ்டி கம்யூனியன் சர்வீஸ் ஆனதும் குட் ஃப்ரைடே சர்வீஸ் ஆனதும் ஈஸ்டர் சர்வீஸ்களும் நாம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. ஆனால் ஆண்டவர் தேவன் நம் ஒவ்வொருவரையும் பராமரித்து பாதுகாத்து
நமக்கு வர இருந்த துன்பங்களை எல்லாம் அகல செய்து தேவன் தம்முடைய தழும்புகளால் நம்மை குணமாக்கி கிருபைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஆகவே கடந்த நாட்கள் முழுவதுமாய் நம் ஆண்டவன் நம்மை பாதுகாத்த ஆண்டவர் இந்த நாளிலே இந்த ஒளி நாடாமூலமாய் நாம் இல்லத்திலே இருந்து இந்த தேவ செய்தியை கேட்கும் போது இந்த தேவ செய்தியானது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று கருதுகிறேன். தேவ செய்திக்காக நாம் ஜெபம் செய்யலாம். ஆண்டவரே, எங்களோடு பேசும், உன்னுடைய சத்தத்தையே நாங்கள் கேட்டு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கலாம். இயேசு கிறிஸ்து மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே தேவ செய்திக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 8வது அதிகாரம் 3வது வசனமே. லூக்கா 8வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 8. ஏரோதின் காரியக்காரனான மூசாவின் மனைவியாகிய ரோவனாலும் மூசனாலும் தங்கள் ஆஸ்தியாளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடன் கூட இருந்தார்கள். இன்று லூக்கா 8வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளை நீக்கின குணமாக்கின ஸ்திரஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா எனப்பட்ட மரியாளும் என்று நம்ம 2வது பகுதியிலே நம்ம 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இங்கு 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா எனப்பட்ட மரியாள். இந்த மகதலேனா எனப்பட்ட மரியாளை இந்த காலை வேளையிலே சற்று சிந்திப்பது சால சிறந்தது என ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மகதலேனா எனப்பட்ட மரியாள். ஆகவே இந்த மரியாளை குறித்து வேதத்திலே அநேக மரியாள்களை குறித்து நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். வேதத்திலே இந்த மகதலேனா இந்த மரியாளை குறித்து இந்த பார்க்கிற வேளையில ஏன் இவ்வாறான பெயர் வந்தது என்றால், இவருடைய இடத்தினுடைய பெயரை வைத்து இவருடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது என்று கூறப்படுகிறது. மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவுடைய தாயாயிருக்கிற மரியாள். மரியாளுடைய சகோதரியாக இருக்கிற கிளியோப்பா என்ற மரியாள். இப்படியாக மரியாளை குறித்து பார்க்கிறோம். இந்த வேளையில மகதலேனா மரியாளை குறித்து இந்த காலை வேளையிலே சற்று நாம் அறிந்து கொள்ளுவது அவசியமாயிருக்கிறது. மகதலேனா மரியாள் இவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட துன்பம், வாழ்க்கையிலே அவருடைய நற்செயல்கள், இவைகளை சற்று நாம் அறிந்து கொள்வது அவசியமாயிருக்கிறது. இந்த வேளையிலே அவளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவ்விடத்திலே 7 பிசாசுகள் காணப்படுகின்றன. அவளுடைய வாழ்க்கையிலே அவள் எவ்வளவு துன்பத்திலே காணப்பட்டிருக்க கூடும், எவ்வளவு அந்த பிசாசானவன் அவளை அனுக்கரிக்கப்பட்டிருக்க கூடும், அவளுடைய வாழ்க்கையில எவ்வளவு அந்த பிசாசானவன் தோல்வியை கொடுத்திருக்க கூடும், அவளுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்திருக்க கூடும் என்பதை நாம் சற்று அறிந்து கொள்வது அவசியமாயிருக்கிறது. இந்த மார்க்கு 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே லேகியோன் என்று பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனை குறித்து அங்கே பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை
முழுவதும் கல்லறையாக வாழ்க்கையாக காணப்பட்டுள்ளது. அவருடைய வாழ்க்கை வீட்டிலே அவருடைய வாழ்க்கை காணப்படவில்லை. அவருடைய சரீரத்திலே சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவனால் எந்த விதமான அவனால் சுயமா எந்த காரியங்களையும் செய்ய முடியவில்லை. அந்த பிசாசானவன் அவனை அடக்கி வைத்திருந்தான். அவனை பார்க்கும் போது எல்லா மக்களும் பயப்பட்டு கொண்டார்கள். அவர்களை பார்க்கிற போது பயந்து போவார்கள். இவன் வாழ்க்கை இரவு முழுவதும் கல்லறையிலேயே தான் படுத்துக் கொண்டிருப்பான், ஊருக்கு புறம்பாக. ஆகவே இந்த 7 பிசாசு பிடித்திருந்த இந்த மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையை பாருங்கள். எவ்வளவு அவருடைய வாழ்க்கையிலே துன்பத்தை தாண்டி இருக்கக்கூடும். அவருடைய முகம் விகாரமாயிருந்திருக்கக்கூடும். அவள் விலகினமாயிருந்திருக்கக்கூடும். அவள் சமுதாயத்திலே அளவரிக்கப்பட்டவளாய் காணப்பட்டிருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் கடந்து வந்த போது அவருடைய வாழ்க்கையில் இருந்த 7 பிசாசுகளும் முற்றிலும் மாற்றப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில முற்றிலும் 7 பிசாசுகளும் மாற்றப்படும் போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்ன என்பதை இந்த காலை வேளை சுருக்கமாக நாம் பகிர்ந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. முதலாவதாக இவருடைய வாழ்க்கையில அந்த பிசாசானவள் மாற்றப்படும் போது அவள் ஆர்வமுடன் ஊழியம் செய்கிற ஊழியக்காரியாக காணப்படுகிறார். ஆர்வமுடன் ஊழியம் செய்கிற ஊழியக்காரராக. நான் கடந்த காலங்களில் என்னுடைய வாழ்க்கையில துன்பத்தில் இருந்து கடந்த காலங்கள் என் வாழ்க்கை மனிதனாக இல்லை. நான் பிசாசு இருந்தபடினால் பிசாசுடைய வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. எல்லாரும் எல்லாம் தள்ளப்பட்டிருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் இருந்தபடியால் நான் ஆர்வமுடைய ஊழியக்காரியாக என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. சீசர்களெல்லாம் கடந்து போகிற போது அநேக விதமான அற்புதங்களை இயேசு செய்ததை அந்த சமுதாயத்து மக்கள் கண்டார்கள். ஆனால் இந்த சகோதரிகளோ ஜெபிக்கிறவர்களாக அந்த தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் நற்செயல் செய்தவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த மகதலேனா மரியாள் ஆர்வமுடன் ஊழியம் செய்தார்கள். இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது ஆர்வமாக செல்வங்களை கொடுத்து ஊழியம் செய்தார்கள் என்று இந்த லூக்கா 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அவர்கள் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகள் நீக்கிற குணமாக்கின சிறுகளும் 7 பிசாசுகள் நீங்கிற மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசனாலும் மனைவியாயிருக்கிற யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்கிறார்கள். தன்னார்வ தொண்டர்களாக அவருடைய எல்லா செயல்களிலும் அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். இதே லூக்கா 7வது அதிகாரத்திலே நம்ம பார்க்கிற போது 7வது அதிகாரம் 36 நம்ம பார்க்கிற வேளையில என்ன செய்கிறது? ஒரு பரிசேயன் வருந்தி இயேசுவை விருந்துக்கு கூப்பிடுகிறான். வருந்தி கூப்பிடுகிறான், ஐயா எங்க வீட்டுல வாங்க சாப்பிட்டு போகலாம். வருந்தி கூப்பிடுறான். அப்ப அந்த வருந்தி கூப்பிடும் போது இயேசுவும் அங்கே போகிறார். அங்கே போகும்போது அநேக விதமான மக்களும் வந்திருக்கிறார்கள். வந்திருக்கும் போது ஒரு ஸ்திரீயானவள் கண்ணீர் விடுகிறாள். அவள் வேதனையோடு வருகிறாள், அங்கலாய்ப்போடு வருகிறாள். அந்த ஸ்திரீயுடைய பெயர் குறிப்பிடவில்லை. அந்த ஸ்திரீயுடைய கண்களில் தாய் தாரையாய் கண்ணீர் வடிகிறது. அந்த கண்ணீரினாலே இயேசுடைய பாதத்தை நனைக்கிறாள். இயேசுடைய பாதத்தை நனைத்து அழுது விம்மி அழுது கண்ணீரினால் 2 பாதங்களும் நனைந்து போகிற அந்த கண்ணீரினாலே அவள் கர்ச்சீப்பினாலே துடைக்கவில்லை, துணியினால் துடைக்கவில்லை. அவள் அந்த தலை மயிரினாலே அவளுடைய அந்த மயிரினாலே அவளுடைய பாதங்களை முழுவதும் துடைக்கிறாள். துடைத்து அந்த கண்ணீருடைய அந்த ஈரத்தன்மையை முற்றிலும் மாற்றுகிறாள். அவன் மாற்றது மட்டுமல்ல, அவள் என்ன செய்தாலாம்? 7வது அதிகாரத்தில்
38 வாசிங்கள் பார்க்கலாம். அவருடைய பாதங்களின் அருகே வீணாக நின்று அழுதுகொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன்னுடைய கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தினாலே மணக்க செய்கிறார். எவ்வளவு அதிக அழகான அனுபவத்தை பாருங்கள். அப்பொழுது அந்த சமுதாயத்தில் இருந்த மக்கள் சொல்லுகிறார்கள், இவள் பாவியான மனுஷன், இவள் எப்படி ஆண்டவரிடத்தில் வந்து சொல்றாரு, இவர் தீர்க்கதரிசியான மனுஷனாக இருந்தால் அவளுடைய பெயரை இப்படி சொல்லட்டும் என்று எல்லோரும் கேட்கிறார்கள், எல்லோரும் நினைத்துக் கொள்கிறார்கள். அவருடைய இறுதிய நினைவை பார்த்து கொண்டு அந்த இயேசு கிறிஸ்து சீமோனை குறித்து சொல்லுகிறார். என்ன 43 வாசிப்போம். சீமோன் 42 43 சீமோன் 43 சீமோன் பிரதியுத்தரமாக எவனுக்கு அதிகமாய் அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவர் சரியா நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை போதும், இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, அந்த சீமோன் வீட்டில் இந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுறா, அந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டுக்கு வந்து நீ என்னுடைய கால்களை கழுவுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. இந்த ஸ்திரியை நீ பார்க்கிறாயே, நான் உன்னுடைய வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. நான் உன்னுடைய வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு தலையில எண்ணெய் பூசவில்லை. இவ்வளவு விதமான காரியங்களை செய்திருக்கிறாள். ஆகவே நீ என்னுடைய தலையில எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என்னுடைய பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். என்னுடைய வாழ்க்கையை அவள் அவளுடைய பிரயாசத்தின் மூலமாக மகிழ்ச்சிக்குள்ளாக்கினாள். இந்த பரிமள தைலம் அந்த ஸ்திரியா, பாவியான ஸ்திரியானவள், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவள், எல்லாராலும் வெறுத்து தள்ளப்பட்டவள், அவள் அந்த பரிமள தைலத்தை வாங்கி தன்னுடைய கண்ணீரினால் தன்னுடைய இயேசுடைய பாதத்தை துடைத்து அவளுடைய தலைமறையினால் அதை துடைத்து அவருடைய பாதத்திலே முத்தம் செய்து அவருடைய பரிமள தைலத்தினால் அவருடைய தைலத்தை சிரசிலே பூசி அவள் தேவனை மகிழ்ப்படுத்துகிறாள். அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம். என்னை கேட்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகதலேனா மரியாளும் கூட அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட போது, அந்த பிசாசுகள் அவரிடத்திலிருந்து மாற்றப்பட்ட போது அவள் வேகமாக ஊழியம் செய்கிறார், விரைந்து ஊழியம் செய்கிறார். மட்டுமல்ல, அவள் கைமாறன்றி உதவி செய்கிறார். அவருடைய ஊழியத்திலே அனைத்து தேவைகள் மத்தியிலே அவருடைய உதவிக்காக அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுவதை நாம் மகதலேனா மரியாளுக்கு நாம் கற்றுக்கொள்வோம். இந்த 2 காரியங்களை மகதலேனா மரியாளிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளுவோம். நாம் மார்க்கு 15வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 15வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேப்பின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். இவங்கதான் எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவர் அவருடைய சீசன் எல்லாரும் போயிட்டாங்க. அந்த இயேசு சுவாமி அவருடைய சிலுவையில் அறைகிற போது அவள் மரியாளும் அவள் மகதலேனா மரியாளும் இருக்கிறாங்க. யோவானை பார்த்து சொல்லுகிறார், அதோ அவனுடைய தாய் என்று சொல்லுகிறார். மரியாதை பார்த்து, நீ இனிமேல் என்னுடைய இடத்துல என்னுடைய தாயை கவனித்துக் கொள். ஆனால் அந்த நேரத்திலும் மகதலேனா மரியாள் கூட இருக்கிறாள். இறுதியாக அவருடைய அடக்கமான இடத்திலே கடைசி நேரங்களிலும் அவரோடு கூட இருப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் மரணத்தின் கடைசி வரையிலும் மகதலேனா மரியாள் இருக்கிறாங்க. இதை கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேகர் உதவி செய்வாங்க. கடைசி நேரத்தில் என்ன செய்வாங்க? இப்படிட்டு போயிடுவாங்க. நம்முடைய சபையிலும் கூட நம்ம பார்க்கிறோம் இல்லையா? எவ்வளோ பேர்கள் நம்ம பார்க்கிறோம். கடைசி நேரத்தில் என்ன செய்வாங்க? விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால்
அதே வேளையில நம் மகதலேனா மரியாள் கடைசி வரையிலும் இறைவனுக்காக நின்றாள். இறுதியாக நம்ம பார்க்கிறோம், அதே மகதலேனா மரியாள் என்ன செய்தாலும் 16ஆம் வருஷத்திலே முதல் வருஷத்தை வாசிப்போம். ஓய்வு நாளான பின்பு மார்க்கு 16:1. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்த்தமிட்டு விரும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வந்து அவங்கள வாங்கி கொண்டு வந்து அங்க கல்லறைத்துல வர்றாங்க. இவங்க எல்லாரும் ஆயத்தமாய் வர்றாங்க. கல்லறைத்துல இயேசுப்பாவா அப்படியே ஆயெல்லாம் வாங்குறாங்க. நம்ம என்ன செய்யணுமா? நம்ம யோசிப்போம், கடவுளுக்காக செய்யணுமா? இல்ல, ஆண்டவருக்காக நம்ம செய்யும் போது ஆண்டவருக்காக மகிழ்ப்பட்டது. இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? சுகந்த வஸ்துகளை எல்லாம் வாங்கி தாங்களே கிளம்புறாங்க. ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும். அங்க ஆண்டவரை பார்க்கவே முடியல. கல்லறை திறக்கப்படுறது, செய்தியை கேட்கிறாங்க. அவர் இங்க இல்லையா? இவங்க என்ன செய்யறாங்க? முதல்ல இவங்க கல்லறையில வந்து பார்த்தவங்க இவங்க தான். இவங்க என்ன செய்யறாங்க? சீசன்ல ஓடி போறாங்க, பின்னாடி தான் ஓடி போறாங்க. ஓடி போறாங்க, பேரத்துல போறாங்க, யோகத்துல போறாங்க, எல்லாரும் ஓடி வராங்க. கல்லறையை பாக்குறாங்க, துணியை பாக்குறாங்க, அதை பாக்குறாங்க. ஒன்னும் இயேசு அப்பாவை காண முடியல. உங்களுக்கு முன்னாடி அவர் கல்யாவுக்கு போகிறார் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம், எவ்வளவோ நெருக்கடிகள் காணப்படும். எல்லாவற்றிலும் நம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நம்புகிறார். விரைந்து அவருக்காக சேவை செய்ய வேண்டும். நாம் இயன்ற மட்டும் ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய கடைசி பரியந்தமும் நிலைத்திருக்க வேண்டும். ராஜ்யத்திற்கு நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். அந்த ஆண்டவர் இந்த வாழ்க்கைகள் நமக்கு ஆசிரித்து நமக்கு சுகம் பெருமையும் தந்து நம்மளை நீண்டாயும் தங்களோடு வாழ இறைவன் நமக்கு உதவி செய்வாராக. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்ததாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்ததாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும்
பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. நித்திய தேவனம் சத்தியம் பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நாம் ஜெபம் செய்வோமாக. நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். அதிலே நாம் மரியாளுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதைகள் எத்தனையோ துன்பமான வாழ்க்கை. பிசாசு 7 பிசாசுகள் அவளை அழுத்திருக்கும் போது வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள், எவ்வளவோ வேதனைகள். ஆனால் இயேசு வந்த போதோ எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம். ஆனால் இயேசு வந்த போதோ அவருக்காக நான் ஊழியர் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆர்வம், அவருக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே வந்ததை நாம் பார்க்கிறோம். இறுதியாக ஆண்டவரே கடைசி வேளையிலும் அவரை ஆண்டவரே அடக்கம் செய்த அந்த கல்லறையிலே அவள் பார்த்து ஐடென்டிஃபை நாம் பார்க்கிறோம். அந்த சீசர்களுக்கு இதே கல்லறையில இயேசு அடக்கம் செய்தார்கள். ஆனால் இந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறது. இயேசுவை காணோம் என்று சொல்லி சீசனத்திலே பறைசாற்றுவதை நாம் பார்க்கிறோம். அதே மனதிலே நாம் அறியார் இயேசு உயிரோடு எழும்பிய அந்த செய்தியை ஆண்டவே அந்த கல்லறையிலே அவர் கடந்து வந்ததையும் பார்க்கிறோம். நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில அவளை போல நாம் நற்கிரியை செய்கிறவர்களாய் நற்குணமுடையவர்களாய் நம்மை மாற்றும் என்று சொல்லி கேட்போம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்களையும் நாங்களும் நற்குணமுடையவர்களாக பண்புடையவர்களாக ஆண்டுடைய ஊழியம் செய்தவர்களாக இறுதி வரையிலும் நிலைத்திருக்கிறவர்களாக ஆண்டு ராஜ்யத்திற்கு எங்களை தகுதிப்படுத்தத்தக்கதாக இறைவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் மீட்பிரச்சனமாக இருக்கிற இயேசு நாமத்தில் விண்ணப்பிக்கின்றோம் பிதாவே. ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கிடைட கடவர். ஆமென். நம்முடைய கர்த்தர் மீட்பருமாயிருக்கிற இயேசு சூரியன் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட பிரசன்னம் இன்றும் என்றும் எப்பொழுதும் கூட எடுத்து காப்பாராக. போஷித்து
மோட்சலோகத்தில் கலித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களும் மறவதே. ஆமென். சமாதானத்தோடு கடந்து போங்க. சமாதானத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென். அனைவருக்கு நல்ல வாழ்த்துக்கள். இந்த இல்லங்களிலே நீங்கள் ஜெபியுங்கள். வெள்ளிக்கிழமை உபவாசத்தில் நீங்கள் ஜெபியுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் நிகழ்ச்சிகளும் இவ்வாறு உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். ஆண்டவரை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.